இந்த 2 பேருடைய காதல்ல யாருடைய தியாகம் இந்த காதலை உயிர்ப்போடு வச்சிருந்தது? கண்டிப்பா இவங்களோட தான். ஏன்னா நாங்க லவ் பண்ணும்போது 10 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 18 டைம்ஸ் மாட்டிக்கிறோம். ஒரு தடவை மாட்டும் போதும் அவங்க வீட்டில் ரொம்ப போட்டு அடிப்பாங்க. அன்னைக்கு நைட்டே என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, எங்க வீட்டில் ப்ராமிஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன் டைம் வந்து ரொம்ப சிவியரா போயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகி இவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வெளியே போட்டு துணிலாம் ஆயிடுச்சு, ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு 2 டேஸா வந்து அவங்க ரொம்ப அஃபெக்டடா இருந்தாங்க. 2 நாள் பேசவே இல்லை. அந்த டைம் நான் நினச்சிட்டு அவங்க பேசவே மாட்டாங்க போலன்ட்டு. இப்போ வீட்டில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாலே கொஞ்சம் ஷேக் ஆயிடுவாங்க. வீட்டில் போட்டு அடிலாம் அடிச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளவு தடவை அது மாதிரி அடி வாங்கிருக்கீங்க? எனக்கு பர்த்டேக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன் சார். ஏன்னா பர்த்டே அப்போ இப்படி பேசுவேன் எங்க வீட்டுல தெரியும். எவ்வளவு முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு? 18 டைம்ஸ். 18 டைம்ஸ். சார் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க சார். நான் ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு பண்ணிட்டு கில்ட்டியா இருக்கும். ஐயோ ப்ராமிஸ் பண்ணிட்டுமே திருப்பி பேசக்கூடாதா அப்படின்லாம் தோணும். ஆனா என்னால பேசாம இருக்க முடியாது. சோ அடி வாங்கியாச்சு, படிப்பும் படிச்சாச்சு, பொய் சத்தியமும் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. சார் இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா எங்க அப்பா அம்மாக்கு வந்து இவங்க தான் இப்போ முக்கியம். நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பாத்துருக்க மாட்டேன்னு சொல்லி